அதிகாரம் 19வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. Psalm chapter 34 verse 19. Psalm chapter 34 verse 19. சங்கீதம் 34வது அதிகாரம் 19வது வசனம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்லுது. சங்கீதம் 34வது அதிகாரம் 19வது வசனம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். நீதிமான்னா யாரு? தேவனை அறியாதவர்களா? இல்ல, நீதிமான் என்பது இயேசு கிறிஸ்துவை தன்னோட ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரே நம்பிக்கை நங்குரமாக விசுவாசித்து வாழ்றவங்களுக்கு என்ன வருமா? அநேக துன்பங்கள் வரும். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துல வாழ்றவங்களை காட்டிலும் கிறிஸ்துக்குள்ள வாழ்றவங்க நீங்க எப்படிதான் நீங்க தப்பிச்சு விலகி, ஹல்லேலூயா, பொல்லாப்புல இருந்து நீங்க என்னதான் ஓடி போய் மறைஞ்சாலும் பிசாசுன்னு உங்களை விடுற மாதிரி இல்ல. ஆமென். அவனை எப்படியாச்சும் நீங்க எந்த அளவுக்கு தேவனோட நிறங்குறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க தேவனை தேடுறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க தேவனை உங்க நாவினால் நீங்க ஆராதனை செய்றீங்களோ, எந்த அளவுக்கு உங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு நீங்க ஒப்பு கொடுக்குறீங்க, அந்த அளவுக்கு பிசாசு உங்க மத்தியில நரக்கடிகளை, பொல்லாப்புகளை, பாவத்தை உங்களை வஞ்சிக்கும்படியாக, உங்களை சோதிக்கும்படியாக அவன் கொண்டு வருவான். ஹல்லேலூயா. அதுவே இன்னைக்கு நம்மளுக்கு ஆரம்பத்துல ஒண்ணு சொல்லி கொடுத்திருந்தாங்க இல்லையா? என்னன்னு சொல்லி கிறிஸ்துக்குள்ள வாங்க, என்ன வரும்? சந்தோஷம் வரும், காடி வரும், வீடு வரும். ஹல்லேலூயா. ஆனா இப்ப அதெல்லாம் விட்டுட்டு விசுவாசி சொல்ற, என்ன சிஸ்டர் ஜெபம் பண்ண அன்னைக்கு இவ்வளவு ஜெபம் பண்ணல சிஸ்டர், அன்னைக்கு தான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்றேன், வீட்ல ஒரே சண்டை. சபைக்கு வரலான்னு பாக்குறேன் சிஸ்டர், சபைக்கு வரும்போது சொந்தக்காரங்க நிக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரொம்ப உண்மையை சொல்லணும், ஒரு சிலர் கீழே குனிஞ்சுக்கிட்டு சிரிக்கிறாங்க. ஹல்லேலூயா. நீங்க எப்பெல்லாம் நீங்க தேவன்கிட்ட நெருங்குறீங்க, எப்போ உங்க இருதயம் கர்த்தருக்கு நேராக திரும்புதோ அன்னைக்கு பிசாசுக்கு உங்களுக்கு நேரா நிப்பான். ஹல்லேலூயா. உங்களோட சிந்தையை, உங்களோட பார்வை தேவனிடத்திலிருந்து அது மாறும்படியாக உங்களை வஞ்சிக்க வருவான். அதுதான் தேவனோட வார்த்தை சொல்லுது. தேவனோட வார்த்தை உண்மை உள்ளது தெரியுமா? சத்தியம் உள்ளது. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. உலகத்திலே பாடு உண்டு, கிறிஸ்தவ வாழ்க்கையின் மத்தியிலும் பாடு உண்டு. ஆமென். ஆனா அவங்களுக்கோ என்னால வழி இல்ல, நம்மளுக்கு கிறிஸ்துக்குள்ளாக ஒரு வழி உண்டு, அதுதான் கிறிஸ்து. ஆமென். அவரே சொல்ற, நானும் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. உலகத்துல இருக்கிறவங்க பாடுல மாற்றி கொண்டாங்கன்னா அவங்க தத்தளிப்பாங்க, என்ன செய்யறன்னு தெரியாது, முழிப்பாங்க, ஒரு ஆலோசனை இல்ல, ஒரு தெளிவு இல்ல, இருள அவங்களோட சிந்தையை இருளாக்கிரும். வேற சிந்தனைலாம் வரும், இது பண்ணிடலாமா, அது பண்ணிடலாமா. ஆனா கர்த்தருக்குள்ள, கிறிஸ்துக்குள்ள வாழ உங்களுக்கு எனக்கும் தேவனோட வார்த்தையே பெரிய ஒரு ஆலோசனைங்க. ஆமென். ஆமென். இன்னைக்கு தேவனோட வார்த்தை சொல்லுது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் நின்று அவனை விடுவிப்பான். ஹல்லேலூயா. துன்பம் யாரோட? நம்மளோட. ஆனா யார் கூட நின்று நம்மளை விடுவிக்கிறாரா? இயேசு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஐயோ, எனக்கு இந்த பழமொழி வருது, சொல்லாம எனக்கு தெரியல. நல்லவன் சம்பாரிச்சு சில பாடுகள் துன்பங்கள் நம்பினாலே வருது. ஹல்லேலூயா. செஞ்சிருவோம், செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிருவோம், சிந்திக்க மாட்டோம், அதோட விளைவுகள் என்னன்னு எடுத்து பார்க்க மாட்டோம். அதனால நம்ம மட்டும் கஷ்டப்பட மாட்டோம், நம்மளோட குடும்பம், நம்மளோட பிள்ளைகள், நம்மளோட கணவர், நம்முடைய மனைவி இல்லைங்களா கஷ்டப்படுவாங்க, அது கூட சிந்திக்க மாட்டோம். ஆனா பிரச்சனைன்னு வரும்போது நம்மளுக்கு இயேசு ஒருத்தர் இருக்காருன்னு ஞாபகம் வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நம்மளுக்கு துன்பங்கள் அநேகமாக இருந்தாலும் நம்மளை அதை தப்பி வைக்கவும், நம்மளை விடுதலை ஆக்கவும், நம்மளுக்கு சமாதானத்தை தரவும் இயேசு கிறிஸ்து ஒருவர் நம்மளோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகத்துல அந்த சமாதானம் இல்லாமல் அநேக பேர் வேதனைக்குள்ள இருக்கிறாங்க சிஸ்டர். ஆனா உலகத்துல படுற வேதனை நம்மளுக்கு உண்டு. எஸ், ஆமா, உலகத்துல அழுகுறாங்க, நம்மளும் அழுகுறோம்.
அவங்களும் தத்தளிக்க, நம்மளும் தத்தளிக்கிறோம். ஆனா நம்மளுக்கு ஒரு முடிவு உண்டு. எல்லா பிரச்சனைக்கும் நமக்கு என்ன உண்டு? முடிவு உண்டு. அவங்களுக்கு முடிவே தெரியாம என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எங்க முடிவு கிடைக்கும், எங்க போனா எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், எங்க எனக்கு ஒரு பதில் கிடைக்கும். ஆனா நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு எல்லா காரியத்துக்கும் பதிலாக இருப்பவர் இயேசு கிறிஸ்து மாற்றமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரே ஜீவ அப்பமாக இருக்கிறாரு. உங்களுக்கு ஜீவனை கொடுத்து உங்களை வாழ வைக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவர் எப்படி நல்ல தேவன் தெரியுமா? அவர் ஜீவனை தந்து நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறாரு. அல்லேலூயா. அவருடைய ஜீவனை தந்து நம்மளை பிழைக்க வைக்கிறாருங்க. ஆமென். தாகம் உள்ளமே என் தண்ணீரை ஊற்றுவேன். என்ன சிஸ்டர் ஆயத்தருஜோனா? ஆமென். நீங்க இயேசுவை தொழுது கொள்ளவும், அவரை தேடவும், அவரை ஆராதிக்கவும், அவர் வார்த்தைகளை நீங்க தாகமாக இருக்கும் போது உங்க மேல பரிசுத்த ஆவியானவர்னால உங்களை நிரப்பப்படுவார். ஹல்லேலூயா. எங்க தேவாவின் உண்டோ நம்மளுக்கு விடுதலை உண்டு. நீங்க மேஜிக்ஷனு, போமோ, சேவனெல்லாம் செய்ய வேண்டாம். ஹல்லேலூயா. அது தேவனுக்கு விரோதமான காரியம். அது உலகத்துல இருக்கிறவங்க, தேவன் அறியாதவங்க செய்யுது. ஆனா நீங்களும் நானும் நம்மளுக்கு ஒரே ஒரு தேவன், அது இயேசு கிறிஸ்து மட்டுமே. அல்லேலூயா. மீண்டும் அந்த வசனம் படிப்போம். சங்கீதம் 34வது அதிகாரம் 19வது வசனம். உங்க மத்தியில் நான் எடுத்து வருகிற தலைப்பானது, கர்த்தர் சில காரியத்தை அனுமதிப்பார், ஆனால் கைவிட மாட்டார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம சில டைம் நினைச்சு வேதனைப்படுறது உண்டு, கவலைப்படுறது உண்டு. ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி, ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி நடக்கணும்? நான் உங்களுக்கு எவ்வளவு பக்தி வைராக்கியமாக இருந்தேன், நான் உங்களை இடைவிடாமல் நான் ஜெபம் பண்ணனே, நான் உங்களை தேடுறது நான் விடலையே, என் குடும்பத்தை காட்டிலும் என் சூழ்நிலை காட்டிலும் நான் உங்களை மட்டும்தானே நம்பி இருந்தேன். ஆனா இருந்தாலும் ஏன் எனக்கு இப்படிப்பட்ட காரியம் என்னோட வாழ்க்கையில நடக்கணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கொள்ளணும், நீங்க இப்படி எல்லாம் இல்லைன்னா அந்த பிரச்சனையை உங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது, அந்த பிரச்சனையை உங்களால கடந்து வர முடியாது. தேவன் உங்களை விசுவாசத்துல பலப்படுத்தி, தேவன் உங்களை உருவாக்கி, கிறிஸ்துக்குள்ளாக உருவாக்கி, அல்லேலூயா, உங்களை பலப்படுத்தி உங்களை அந்த சூழ்நிலை வைக்கிறாருன்னா அவர் தயார் நிலையில வச்சுட்டாரு. இந்த காரியத்தை இப்ப இந்த பிள்ளை நான் கடந்து வர முடியும், அனுமதிக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. அது உங்களால மேற்கொள்ள முடியும் என்றும் தேவன் உங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரு. ஜெயம் கொள்ளுங்க. கிறிஸ்து நிமித்தமாக, கிறிஸ்துவின் வார்த்தை நிமித்தமாக அவர் ஆவியானவரை கொண்டு உங்க சுத்தி இருக்கிற எல்லா காரியத்தையும் நீங்க ஜெயம் கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு வாழ்க்கையில பிசாசு சோதிக்கும்படியாக அவன் தேவன்கிட்ட உத்தரவு கேட்கும், தேவன் அனுமதித்தாரு. அவனோட ஆஸ்தி போனது, அவனோட சரீரம் சுகம் பலவீனமாக மாறினது, 10 பிள்ளைகளை அவன் இழந்து போனான். ஹல்லேலூயா. தேவனோட வார்த்தை சொல்லுது, அவன் யாரா? உத்தமனும் சன்மார்க்கனும் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு வாழுகிற ஒரு மனுஷன். சொன்னேன் இல்லைங்களா, நான் இப்படிலாம் இருக்கிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு தேவன் நீங்களும் நானும் சோதிக்கும்படியாக, அநேக போராட்டங்கள், துன்பங்கள் கடந்து வரும்படியாக தேவன் அனுமதிக்கிறார்னா தேவன் உங்களை உருவாக்குறாரு. அல்லேலூயா. கிறிஸ்து அவர் போல உங்களை ஏற்படுத்தி வைக்கிறாரு. இயேசு கிறிஸ்து எந்த ஒரு சூழ்நிலை அவர் விட்டுட்டு ஓடல. எல்லாத்தையும் தைரியமாக நின்று அவர் ஃபேஸ் பண்ணாருங்க. மரணம் அவரை சந்திக்க வரைக்கும் கிறிஸ்து அங்கதான் நின்றாரு. ஏன் அவரோட நம்பிக்கை என்னது? அவர் மேலையா? இல்ல, அவரோட நம்பிக்கை அனுப்பின பிதா மேல. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுக்கு கிடைச்ச அந்த ரட்சிப்பு, நம்மளுக்கு கிடைச்ச இந்த அழைப்பு இருக்குங்க இல்லையா, அநேக பேருக்கு கிடைக்கல. ஆமென். அநேக பேருக்கு இந்த ரட்சிப்பு, இந்த அழைப்பு, கிறிஸ்துவோட சமூகத்துல உட்கார்ந்து அவரோட பிரசன்னத்தை உணர, உங்களால உணர முடியுதா? ஆவியானவரோட பிரசன்னத்தை, இந்த ஃப்ளோவை, இந்த ஆவியானோட எப்படிப்பட்டவர், தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதுன்னு அநேகருக்கு கிடைக்கல. இன்னைக்கு நீங்களும் நானும் இதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் எவ்வளவு பாக்கியவான். நல்லதை எதிர்பார்க்கிற நீங்க கெட்டது வரும்போதும் அது நல்லதா பாருங்க.
ஆமென் ஆமென் ஹalleluya. நான் உங்க மத்தியில ஒரு மனுஷனை கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். எலியா உங்களுக்கு தெரியுங்களா? எலியாவின் தேவனே. ஹalleluya. எலியா உங்களுக்கு தெரியுங்களா? தேவன் தான் எலியாவை அழைத்தார். ஆமென். எலியாவை அழைத்த தேவன் அவர் சில வார்த்தைகளை கொடுக்கிறாரு. நீங்க போய் ஆகாப் ராஜா, ஆகாப் யாருன்னா இஸ்ரவேலின் ராஜா. அவர் வேற நாட்டு ராஜா இல்ல தெரியுங்களா? பலஸ்தீனோ வேற நாட்டு ராஜா இல்ல. அவர் வந்து இஸ்ரவேல் தேவனுடைய ஜனத்துக்கு அவர் ராஜா, ஆகாப் ராஜா. அவர்கிட்ட போய் தேவன் பேச சொல்ல இவரு போய் பேசுறாரு. நீ வந்து பாகாலை நீ வணங்கினதுனால உனக்கு நான் வந்து 3 வருஷம் இந்த தேசத்துல மழை வராதுன்னு தேவன் பேச சொன்னது. எலியா போய் பேசுறாரு. அனுப்புனது யாரு? தேவன். பேச சொன்னது யாரு? தேவன். எலியா வாயில வார்த்தை வைத்ததும் தேவன். அதே தேவன் சொல்லி இப்ப போய் நீ கீரை ஆற்றாண்டில போய் ஒளிஞ்சுக்கோ. எங்க இந்த பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கீரை இல்ல பாருங்க, பாட்டு பாடுறாங்க தெரியல. எல்லாரும் எலியான் தேவன் அந்த பாட்டு போய் கேளுங்க. இப்பதான் நூத்திக்கு ஞாபகம் வருது. அல்லேலூயா. தேவன் சொல்ற நீ கீரை ஆற்றல்ல போய் நீ ஒளிஞ்சுக்கோ. உன்னை போஷிக்கும்படியாக நான் தினந்தோறும் காகத்தை அனுப்பி உனக்கு அப்பத்தையும் இறைச்சியும் நான் கொடுக்குறேன். தண்ணிக்கு மட்டும் நீ அந்த கீரை ஆற்றாண்டல இருக்கிற தண்ணியை மொண்டு குடிச்சுக்கோங்க. இப்படி சொல்லி தேவன் வந்து போஷிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா தேவன் சொன்னதை எலியா கீழ்ப்படிந்து செய்தனால தேவன் எலியாவை போஷிக்கிறாரு. இப்ப தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறினாலே 3 வருஷம் ஆகாபோட ராஜாவோட ஆட்சி 3 வருஷம் தான். அந்த 3 வருஷத்துல பஞ்ச காலம் உண்டாயிடுச்சு. தண்ணி இல்ல, மழை இல்ல, பனி கூட இல்லையா. நீ வேதத்தை படிச்சீங்கன்னா அது அப்படிதான். இப்ப பனி கூட இல்லை. நீங்க வந்து 1 ராஜாவுக்கு 18வது அதிகாரம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பனி கூட இல்லை. அப்ப வந்து தேவன் இப்ப என்ன சொல்றாருன்னா நீ இங்க இருந்து போ. எங்க எங்க போகணும்? சாதி பார்த்து ஊருக்கு போன தேவன் சொல்றாரு. பாருங்க, அழைத்த தேவனுக்கு நம்மளை போஷிக்கவும் தெரியும், நம்மளை வழி நடத்தவும் தெரியும். ஆமென். அவரு நீங்க தேவனுக்கு எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு நீங்க அவரை விசுவாசிக்கிறீங்க, எந்த அளவுக்கு அவர் வார்த்தை கீழ்ப்படுகிறீங்க என்று உங்க சுத்தி இருக்கிற மனுஷர்கள் அறிய மாட்டாங்க. ஆனா பார்க்கிற நம்ம காண்கிற தேவன் அதை பார்க்கிறாரு. அல்லேலூயா. நீங்க அவருக்கு உண்மையாக இருக்கும் போது தேவன் உங்களை சுத்தி இருக்கிற தீமையை நீங்க அறியாமல் இருக்கலாம். உங்க சுத்தி வருகிற கஷ்டங்கள், போராட்டங்கள், வேதனை நீங்க வினமா அறியாமல் இருக்கலாம். ஆனா எலியா பஞ்சத்துல அவன் வாழக்கூடாதுக்காகவே தேவன் அதை அறிந்து அவனை வழி நடத்துறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சுத்தி இருக்கிற காரியத்தை நம்ம அறியாமல் இருக்கிறோம். நமக்கு வரும்போது ஆபத்து நம்ம அறியாமல் இருக்கோம். தேவன் ஒருவர் அறிகிறாரு. அதுக்கு பிரகாரமாக தேவன் நம்மளை ஆலோசித்து வழி நடத்த சர்வ வல்லவராகவும் இருக்கிறாரு. அதே எலியா பாருங்க, அவர் என்ன பண்ணிட்டாரு? மழை வரல. இப்ப வந்து பாகல் 450 பாகல் தீர்க்கதரிசிகளும் இன்னும் மற்ற தீர்க்கதரிசிகளும் மற்ற 850 தீர்க்கதரிசிகளை நினைக்கிறேன் நின்று இப்ப மழைக்காக ஜெபம் பண்றாங்க. டான்ஸ் ஆடுறாங்க, தலைக்கிலியா நிக்கிறாங்க, சுத்தினா வராங்க. ஆனா மழை வரல. எலியா மழையை இறக்கின பிறகு தேவன் சொன்னபடி அந்த 450 கள்ள தீர்க்கதரிசி பாகல் தீர்க்கதரிசினா விக்கிரத்தை வணங்குறவங்க, அந்த பாகல் தீர்க்கதரிசிகளை எலியா கொன்று போட்டாங்க. வெட்டி போட்டோனே எதபல் வந்துட்டாரு. இப்பதான் பெண்ணோட இன்ட்ரோ வருது. யார் வர? ஜெதபெல். தமிழ் என்ன சொல்லுவாங்க? ஜெதபெல் வராங்க. இது அவங்க கேள்விப்பட்டோன்னே என்ன சொல்றாங்கன்னா, கேள்விப்பட்டோன்னே இப்ப இஸ்ரவேல்ல இருக்கிற எல்லா தீர்க்கதரிசியும் கொல்லணும். இது கேள்விப்பட்ட எலியா தீர்க்கதரிசி என்ன செய்யறாரு? தைரியமா போறாரு எதிர்பெட்ட. ஆமாங்களா? அவங்க தன்னோட உயிரை, தன்னோட ஜீவனுக்கு பயந்து போய் ஓடுறாரு. எங்க போய் உட்காராரு? சீரை செடிக்கில போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. கூரை செடிக்கில போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. யார் செய்ய சொன்ன எலியாவை? தேவன் தானே செய்ய சொன்னாரு. ஆனா எலியா பாருங்க, இந்த ஒரு சூழ்நிலை அவர் கண்டு பயந்து ஓடுறாரு. தன்னோட ஜீவனை இப்படியாக காத்துக்கொள்ளணும், ரட்சித்துக் கொள்ளணும், காப்பாற்றிக் கொள்ளணும் சொல்லி அவரு ஓடுறாரு. ஓடி போய்
அந்த வசனத்தை எடுத்துங்க. 1 ராஜாக்கள் 19வது வசனம். 4வது வசனம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 Kings chapter 19 verse 4. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி. பாருங்க, அவனோட சூழ்நிலை எவ்வளவு நெருக்கமாக, எவ்வளவு அவனை வேதனைப்படுத்தினா. அவன் இப்ப என்ன சொல்றாரு? எலியா, நான் சாக வேண்டும், வாழ விருப்பமே இல்லை. ஏன்னா அவனோட சூழ்நிலை அவ்வளவு பயங்கரமாக இருந்தது. இன்னைக்கு நம்மளும் அப்படித்தானே தோணும். சில நேரத்துல நம்ம சூழ்நிலை நம்ம இன்னும் நெருக்கிற மாதிரி இருக்கும். வாழ தகுதி இல்லாத போல நம்மள மாற்றும். எலியாவும் அந்த சூழ்நிலை கடந்து வந்தாருங்க. தொடர்ந்து படிங்க. போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை தேவனை குறித்து முறையிடுறாரு. போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். என்ன சொல்றாரு? என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். ஏன்னா அவருக்கு வாழ பலன் இல்ல, வருகிற சூழ்நிலை மேற்கொள்ள பலன் இல்ல. இது என்னவோ ஆகும் என்று ஒரு தவிப்பு. இது நம்மளுக்கும் இருக்கிற ஒரு காரியம். என்னவாக ஆகும் என்ற ஒரு தவிப்பு. என்னை காப்பாற்ற யாருமே இல்ல. அல்லேலூயா. 450 தீர்க்கதரிசி, பாகால் தீர்க்கதரிசி கொண்ட எலியா இந்த ஒரே ஒரு பெண்ணோட வார்த்தைக்கு பயந்து ஓடுறாரு. பெண்கள் எவ்வளவு முக்கியம் தெரியுங்களா? கொஞ்சம் பேசிக்கிறேன். ஒரு பெண்ணால கட்டவும் முடியும், இடிக்கவும் முடியும். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டலாம், புத்தி இல்லாதவரோ கட்டின வீட்டை உடைக்கவும் முடியும். ஆமென். எல்லா ஸ்திரீ புத்தி உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் வர ஆதம் எது யாருனால பாவம் செய்தா? எதனால தேவனோட மகிமை, தேவனோட பிரசன்னத்தை எழுந்தான்? சொல்லுங்களேன் பெண்களே, கொஞ்சம் வேகமா. ஏவாள்னால அவர் ஒரு முந்திக்கிட்டாரு. நீங்க முந்திக்கிட்ட நல்லா இருக்கும்ல. ஆண்கள் சொன்னா நம்மளுக்கு அது கொஞ்சம் அவமானமா இருக்கு. நீங்களே சொல்லிருங்க. யாருனால? ஏவாள்னால. சம்சன் எதனால பாவத்துல இருந்தா? எதனால அவன் விபச்சாரம் செய்தான்? இன்னமும் வருது, ஆனா என்னன்னு தெரியல. டெலிலா பெலிஸ்தீன் பெண்ணுனால தேவன் கொடுத்த அந்த அபிஷேகத்தை, அந்த வரத்தை அவன் எழுந்து போனான். இன்னொருத்தங்க இருக்காங்களே, அவங்களை பத்தி தான் பேசுனேன். நம்ம ஆபிரகாம், இவன் விசுவாசத்தின் தகுப்பன். எல்லா மனிதனும் ஆபிரகாம் மாதிரி இருந்தீங்க, உங்க குடும்ப வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்க கணவன்லாம் ரொம்ப அன்பா இருப்பாங்க. என்ன ஆலோசனை கொடுத்தாங்க? என்னால தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை என்னால நிறைவேற்ற முடியாது. ஏன்னா எனக்கு வயது ஆயிடுச்சு, நான் முதிர் வயது ஆயிட்டேன், என்னால் பிள்ளை பெற்க முடியாது. அதனால நீ என்னோட வேலைக்காரியை எடுத்துக்கொண்டு தேவனோட வாக்குத்தத்தத்தை நீ நிறைவேற்று. வாக்குத்தத்தம் கொடுத்தது தேவன், தேவன் நிறைவேற்றுவாரு. உங்களுடைய சித்தத்தின் மூலமாக, உங்களுடைய எண்ணத்தின் மூலமாக நீங்க நிறைவேற்ற முடியாது. அல்லேலூயா. ஞானமா இருங்க பெண்களே. கல்யாணம் பண்ணது மட்டும் சொல்ல, வாலிப பிள்ளைங்க பெண்களும் நல்லதுங்களா உங்களுக்கு? ஆனா இப்படிப்பட்ட பெண்களா இல்லாத படிக்கு எஸ்தர் போலயும் நம்ம இருக்க முடியும். அல்லேலூயா. இஸ்ரவேல ஜனங்களை தன்னோட ஜெபத்தினாலும் தன்னுடைய விசுவாசத்தினாலும் அவ காப்பாற்றினாள். அது மட்டும் இல்ல, தன்னோட வளர்த்த தகப்பனாகிய மோர்தெகாயை ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல நிக்க வைத்ததும் எஸ்தர் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நம்மளால இருக்க முடியுங்க. ரூத் போல கீழ்படுகிற ஸ்திரியாவும் நம்மளால இருக்க முடியும். மூமென்ட் ஃபெலோஷிப் ஆச்சு, அடுத்த தடவை பாத்துக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அத புத்தி உள்ள ஸ்திரியை தன் வீட்டை கட்டுகிறார், புத்தி இல்லாதவளோ தன் வீட்டை ஒடுக்கிறார். ஜெசபேலோட ஒரு அதிகாரம், ஒரு வார்த்தை எலியாவை சாகும்படியாக தள்ளினது.
அவருக்கு வந்து ஒரு சூசைட் ஒரு மைண்ட் வந்துட்டது, வாழ வேண்டாம். தேவன் சொல்ற என் ஆத்மாவை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. படிங்க. நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல. என் பிதாக்களை காட்டிலும் இப்பதான் அவர் உணர்றாரு என்னதுன்னு, நானு நல்லவன் அல்ல. அடுத்தது ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். பாருங்க, இவர் வந்து அந்த சோகத்துல என்ன பண்றாரு, தூங்குற. இன்னைக்கு நிறைய பேர் இப்படித்தானே, ரொம்ப அழுந்து 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 டயர்டாகி கடைசி மெத்தல படுத்து தூங்கிடுவோம். நீங்க என்னை பார்த்து சரிங்க, நானே புரிஞ்சுக்கிறேன். பக்கத்துல உள்ள பார்த்து நீங்க சிரிக்க வேண்டாம். நானும் இதெல்லாம் கடந்து வந்திருக்கேன். டயர்டாகி தூக்கம் வந்துடும். அதே தான் யார் செய்யறா, இல்லையே செய்யறாரு. தேவன்ட்ட அவர் மனசுல இருக்க குமுறெல்லாம் சொல்லிட்டு அவர் தூங்குறாரு. இப்ப தேவ தூதர் வந்து தட்டி எழுப்புறாரு. என்ன பண்றாரு, ஆபிரகாம் எழுந்திரி, உன்னை தலைமாட்டிட்டு நான் சுடப்பட்ட ஆடையும் தண்ணீரை வைத்திருக்க, சாப்பிடு. தேவன் வந்து அங்கேயும் பாருங்க, அவனோட சூழ்நிலையை தேவன் அறிந்திருக்கிறாரு. தேவன் வந்து அங்கேயும் அவனை போஷிக்கிறாரு. அல்லேலூயா, போஷிக்கிறாரு. இவர் சாப்பிட்டு என்ன தெரியுமா பண்றாரு, திருப்பியும் இதுக்காக தேவன் உங்களுக்கு பலத்தை கொடுக்கிறாரு, இதுக்காக தேவன் உங்களை போஷிக்கிறாரு. இன்னைக்கு தேவன் எதுக்கு நம்மளை அழைத்தாரு, எதுக்கு பலத்தை கொடுக்கிறாரு, எதுக்கு நம்மளோட தேவையை சந்திக்கிறாருன்னு அறியாமலே திருப்பி படுத்துக்கொண்டு சோம்பி. சில நேரத்தில் நம்ம என்னவா இருக்கோம், நான் இப்படி பேசுறது உங்களுக்கு அப்படியே ஆழமா பாயும். என்னது, சோம்பேறி. எதுக்குங்க தேவன் நம்மளுக்கு பலத்தை கொடுக்கிறாரு? சில டைம் நம்ம போகிற ஒவ்வொரு பிரச்சனை மத்தியிலும் ஒவ்வொரு போராட்டம் மத்தியும் தேவன் நம்மளுக்கு பலத்தை கொடுக்கிறாரு. சோர்வா இருக்கிற உங்களுக்கு தேவன் போஷித்து உங்களை மீண்டுமாக நிற்க வைக்கிறார். எதுக்கு? வருகிற போராட்டத்தை கடந்து வர்றதுக்கு. ஆனா ஏன் என்ன பண்ற, திருப்பி சாப்பிட்டு தூங்குறாரு. திருப்பியும் தேவ தூதர் வராரு. எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு நல்ல தேவன். கைவிட்டாரா? இல்ல, மீண்டுமாக அந்த எலியாவை தேடி தேவதூதர் ஒண்ணு சொல்ல முடியாது இல்லையா, தேவன் வார்த்தை கீழ்பட திரும்பி வராரு. திருப்பியும் அதே ஆர்டர்னா வந்து பேக்கிங். நம்மள அவனு இருந்தாதான் சொல்ல முடியும். அன்னைக்கு பாருங்க, தேவன் சுட்டு வச்சுட்டாரு. அல்லேலூயா. திருப்பி சாப்பிட்டுட்டு தேவதூதர் சொல்றார் 40 நாள். அப்படின்னா அந்த சாப்பாடு 40 நாளுக்கு தங்கிடுச்சு. ஒரே பர்வத்துக்கு போகும். இவர் என்ன தெரியுமா பண்றாரு, போறாரு. போயிட்டே இருந்து ஒரு தீவிர போய் ஒழிஞ்சுக்கிட்டாரு. திருப்பி தேவன் வந்து கேட்கறாரு, இங்க நீ என்ன பண்ற, இங்க என்ன பண்ற? தேவன் நம்மள அழைத்துட்டாரு, நம்மள அவருக்குள்ளாக தேவன் உருவாக்கிட்டாரு, அவரோட மகிமையை நம்மளுக்குள்ள வைத்துட்டாரு. ஆனா நீங்க எங்க பின்னிக்கிறீங்க, எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? தேவன் சில காரியத்தை நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறாருன்னா அவருக்கு மகிமையாக, நம்ம வாழ்க்கை தேன்படும்படியாக, அவரோட நாம மகிமைக்கென்று நம்ம நிற்கும்படியாக தான் தேவன் சில காரியத்தை நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறாரு. பாவம் செய்யறதுக்கு அல்ல, தேவனை விட்டு தூரம் போகிறதுக்கு அல்ல. இந்த தேவன கண்ணுல மூக்குல வாயில அது உங்களுக்கு தாங்க இல்ல. காது இருந்தும் கேளாமலும், மூக்கு இருந்தும். என் வீட்டுல, நான் உங்க வீடு பத்தி பேச முடியாது, என் வீட்டுக்கு சொல்றேன். நான் வீட்டுக்குள்ள வந்தோடனே எனக்கு ஏதாச்சும் ஸ்மெல் வந்துருச்சுன்னா நான் சொல்லுவேன், அது உண்மையா இருக்கும். ஆனா அதே வீட்டுல என்னோட 3 பிள்ளைங்க, என்னோட கணவர், எங்க அம்மா, எனக்கு எந்த ஒரு வாசனையும் வரல. எப்படி உனக்கு தெரியுது? அல்லேலூயா. தேவனை பாட்டு நம்ம கேட்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நம்ம எங்க நிக்கிறோம்? பாவம் செய்யறதுக்கு தேவன் நம்மளை பலப்படுத்தல. பாவம் செய்யறதுக்கு உங்க வாழ்க்கையில தேவன் துன்பத்தை வர வைக்கல. நீ இன்னும் தேவனை அதிகமாக தேடும்படியாக, இந்த தேவன் நீ விசுவாசிக்கும்படியாக, இந்த தேவனை உன்னை தஞ்சம் என்று நீ நம்பும்படியாக தான் தேவன் சில காரியத்தை அனுமதிக்கிறார். உங்க திராணிக்கு மேலாக நீ சோதிக்கப்பட மாட்டேன்னு 1 கொரிந்தியர்ல தேவன் வார்த்தை கொடுத்திருக்காரு இல்லையா? உங்க திராணிக்கு மேலாக. நீங்க தான் நினைக்கிறீங்க, ஆண்டவரே என்னால சுமக்க முடியல, பாஸ்டர் என்னால சுமக்க முடியல, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ஆனா தேவனோட வார்த்தை சொல்லுது,
உன்னால சுமக்க முடிகிற காரியத்தை தான் தேவன் உங்க வாழ்க்கையில அனுமதிக்கிறாரு. ஹல்லேலூயா. உங்களால அதை மேற்கொள்ள முடியும், உங்களால தாங்க முடியும். அது மட்டும் இல்ல, அந்த வார்த்தை கடைசியா ஒண்ணு சொல்லுது. என்ன சொல்லுது? தப்பி செல்ல வழியும் கொடுக்கிறார். தப்பி செல்ல நீங்க கடந்து வருகிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு வழி இருக்குங்க. வழினா பெயின் இல்ல, the way. There is always a way. ஹல்லேலூயா. நம்ம என்ன தெரியுமா பண்ணணும்? அந்த வழி என்னதுன்னு இயேசுகிட்ட வரணும். ஹல்லேலூயா. அவர் நம்மளை ஆலோசிக்கிற கர்த்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆலோசிக்கிற கர்த்தராக இருக்கிறாருங்க. எலியாவை படிங்க. அவர் இன்னொரு காரியம் சொல்வாரு. நான் பக்தி வைராக்கியமா இருக்க பண்ணிருங்க. படிங்க. அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். தேவனுக்கு தெரியாது நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னா அவருக்குள்ள. எலியா இன்னைக்கு வந்து தன்னை அறிமுகப்படுத்துறார் தேவன்ட்ட. ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தரே, நான் உங்களுக்காக பக்தி வைராக்கியமாக இருந்தேனே. அடுத்தது, இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளி விட்டார்கள். யார் அது? ஆகாப் ராஜா. தேவனோட உடன்படிக்கை தள்ளி விட்டு பாகால் தேவனை வணங்க ஆரம்பிச்சனால அவர் அப்படி சொல்றாரு. உன்னோட உடன்படிக்கையை தள்ளி விட்டு அவங்க வந்து பலிபீடத்தை இடித்தார்கள், எல்லா தீர்க்கதரிசியும் கொன்று போட்டார்கள். அவர் சொன்னே தேவன் சொல்றாரு, நீ நட. தேவன் என்ன சொல்றாரு? நட. மீண்டுமாக தேவனோட வார்த்தை எலியா மத்தியில வருது. மீண்டுமாக அவர் அதே சொல்றாரு, சேனைகளின் கர்த்தரே, எல்லா தீர்க்கதரிசியும் கொன்று போட்டார்கள். அதுக்கு தேவன் சொல்றாரு, நான் மட்டும் தான் மீதி இருக்கேன். என்னது? எல்லா தீர்க்கதரிசியும் கொன்று போட்டாங்க, நான் மட்டும் தான் மிச்ச மீதியா இருக்கேன். தேவன் சொல்றாரு, உனக்கு தெரியாம, அவங்களுக்கு தெரியாம நான் 70 தீர்க்கதரிசிகளை நான் வைத்திருக்கேன் உயிரோட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிறது போல அல்ல. நான் எப்போ சொல்றது, சூழ்நிலை நான் அநேக நேரத்துல நம்மள ஏமாத்தும் தெரியுங்களா? இன்னும் பாத்தீங்கன்னா, ஏன்னா நம்ம எந்த கண்களை பாக்குறது தெரியுமா? மாமிச கண்களை பாக்குறோம். மாமிச கண்களை தெரியுமா? உங்க பிரச்சனையை வைத்து, பேசின காரியத்தை வைத்து அப்படியாகவே உங்க கண்கள் வழியாக பாக்குறீங்க. ஆவிக்குரிய கண்களை பாருங்க. பிரச்சனை அங்கதான் இருக்கு, ஆனா அதுக்கு பின்னாடி தேவன் நம்மளுக்காக யுத்தம் பண்ணிட்டு இருக்காருன்னா அந்த விசுவாசம் நம்மளுக்கு வேணும். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் வேணும். நம்ம நினைப்போம் வழி இல்ல, முடிஞ்சது முடிஞ்சது, இதுதான் முட்டு சந்தன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா தேவனால் வழி உருவாக்க முடியாதுங்களா? எகிப்து ஜனங்க மோசையோட வழிநடத்தல் மத்தியில தேவன் அவங்களுக்காக சமுத்திரத்தை 2ஆக பிளந்தாரு. ஹல்லேலூயா. எரிகோ மதில்களை இஸ்ரவேல் ஜனங்க அந்த எரிகோவை கடந்து போக முடியாத அந்த மதில்களை இடித்து போட்டாரு, வழி உண்டு பண்ணாரு. யோசுவா கூட ஜனங்க அந்த யோர்தான் நதியை கடந்து, அப்படின்னா அது தாண்டிதான் அந்த அக்கறைக்கு போக முடியும். அது வந்து ஆயத்தம் இல்லைங்களா? தேவன் அந்த ஆற்றை நிப்பாட்டினாரு. எதற்காக? அவங்களுக்கு வழி உண்டு பண்ண. ஹல்லேலூயா. நம்ம தேவனால வழியை உண்டு பண்ண முடியுங்க. நம்மளுக்கு இங்க வழி தெரியல. ஹல்லேலூயா. ஆனா தேவனோட பார்வைக்கோ மேல இருந்து பார்த்தா அங்க நிறைய வழிகள் உண்டு. நம்ம தான் அறியாம இருக்கிறோம். ஏன்னா நம்மளோட மாமிச கண்கள், மாமிச சிந்த இன்னும் விடுதலை ஆகல. விடுதலை ஆகணுங்க. என்ன ஆகணும்? விடுதலை ஆகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப ஏசிட்டேனா? இல்ல இல்ல, உங்க ஆவி உற்சாகம் அடையணுங்க. ஆமென். நீங்க எந்த சூழ்நிலை வந்திருந்தாலும் தேவனோட வார்த்தை கேட்கும் போது உங்களோட ஆவி உற்சாகம் அடையணும். இன்னும் என்னது, இந்த தேவன் எப்படிப்பட்டவர், இந்த தேவனால இன்னும் என்ன செய்ய முடியும்? ஹல்லேலூயா. தானியேல சிங்க கேபில போறதுக்கு தாவீது ராஜா அவர் ரொம்ப தத்தளிச்சார், இவனை எப்படி காப்பாற்றுறது?
சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் அவர் யோசிச்சுட்டு இருந்தாரு. ஐயோ, நம்ம போட்ட ஒரு 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 அதிகாரத்தினால, தானியேல் 3 வேளை ஜெபிச்சனால அவருடைய சிங்க கேபிள போடணுமே. ஆனா தேவன் பல விதமான மனுஷர்களை தானியேல் மத்தியில கட்டளையிட்ட போதும் யாருனாலும் உதவி செய்ய முடியல. பொறாமை கொண்ட 120, இன்னும் 2 அட்மினிஸ்ட்ரேட்டர் பொறாமை கொண்டாங்க தானியேல் மேல. பொறாமை எவ்வளவு பயங்கரமானது தெரியுமா? பொறாமை, யார் மேலே பொறாமப்படாதீங்க. ஹல்லேலூயா. அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்களா, அவங்க செழிப்பா இருக்கிறாங்களா, சந்தோஷப்படுங்க. ஏன்னா அவங்க வணங்குற தேவன் தான் நீங்களும் வணங்குறீங்க. அவங்கள ஆசீர்வதித்தது போல நம்மளையும் தேவன் நம்மள ஆசீர்வதிக்க முடியும். பொறாமப்படாதீங்க, பொறாமப்படாதீங்க. இந்த சபை எப்படி இருந்தது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஒரு பொறாமை, ஒரு பெண்ணின் பொறாமை. அல்லேலூயா, அல்லேலூயா. பொறாமை கொள்ளாதீங்க, சந்தோஷப்படுங்க. அன்னைக்கு கூட பாஸ்டர் சொன்னாரு, அழுவும் கூட அழுவுங்க, சந்தோஷப்படுறவங்க கூட சந்தோஷப்படுங்க. உங்க பிடிச்சவங்க அழுந்தா அதுக்கு அழுவ சொல்ல தேவன். உங்களுக்கு பிடிச்சவங்க சந்தோஷப்பட்டா அவங்க கூட சேர்ந்து சந்தோஷப்படுங்க தேவன் சொல்ல. அதுதான் நம்ம செய்வோம். ஆமாங்க தானே? உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியாதவங்க அழுந்தா நீங்க அழுவீங்களா? அழுவீங்களா? அழுவ மாட்டோம். உங்களுக்கு பிடிக்காதவங்க அவங்க சந்தோஷமா இருந்தா நீங்க சந்தோஷப்படுவீங்களா? தீஞ்ச வடை நிறைய இடத்துல இருந்து வரும். தீர வடை, தீர வடை, ஹமோஸ் தீர வடை நிறைய இடத்துல. என் மூக்கு ரொம்ப பயங்கரமானது, என் மூக்கு ரொம்ப பயங்கரமானது. எனக்கு அடுத்த இருந்து இதை கொடுத்துருங்க, எனக்கு கையில ஆக்ஷன் வந்துடும். என் மூக்கு ரொம்ப பயங்கரமானது, எது தீஞ்சாலும் எனக்கு தெரிஞ்சிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் பார்த்தாதான் சொல்லுதுங்க, கலங்குறவங்க கூட கலங்குங்க, சந்தோஷமா இருக்கிறவங்க சந்தோஷமா இருங்க. தெரியுதோ இல்லையோ, நீங்களா கிறிஸ்துவோட பிள்ளைங்க. கிறிஸ்து நம்ம மேல பரிதாபப்பட்டு நம்மள இரக்கம் கொண்டனால தான் கிறிஸ்து வந்தாரு. அல்லேலூயா. அதற்காக தான் கிறிஸ்து வந்தாரு. அல்லேலூயா. தானியேலை சுத்தி இவ்வளவு ஜனங்க, பொறாம ஒரு கூட்டம் இருந்தது, தன்னை நேசிக்கிற தாரியுஸ் ராஜாவும் இருந்தாங்க. இன்னைக்கு நம்மள ஆராய்ந்து பார்க்கணும், நம்ம யார் மத்தியில இருக்கிறோம், எப்படிப்பட்ட மனுஷன் கூட நம்ம பழகுறோம், அவங்களோட ஆலோசனை நம்ம தேவன் கிட்ட சேர்றதா இருக்கா, இல்ல தேவனை விட்டு பின்வாங்குற ஆலோசனையா இருக்கா, அவங்களோட பழக்க வழக்கம் தேவனுக்கு விரோதமா இருக்கா, இல்ல தேவனை மகிழ்ச்சிப்படுத்துறதா இருக்கா. ஏன்னா நீங்க யாரு கூட நீங்க அநேக ஐக்கியங்களையும், யார் கூட அநேக பேச்சுகளையும், யார் கூட அநேக கிரிகளையும் நீங்க செய்றீங்களோ, நீங்க அப்படிப்பட்டவங்க தான் இருப்பீங்க. அதனால நாங்க என்ன சொல்றோம், தேவன் கிட்ட வாங்க, வார்த்தை படிங்க, அவரை ஆராதனை செய்யுங்க, அவர் கூட அவரோட அவர் சமூகத்துல அமர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நீங்க அவரோட நீங்க அதிக உறவுகள், அதிக நேரங்களை நீங்க செலவழிக்கும் போது தான் நீங்க தேவனை போல மாற முடியும். அல்லேலூயா. இது உண்மைனா அப்ப அது உண்மைதான். உங்க கூட இருக்கிற கூட்டாளி ஒன்றதுக்கும் பிரயோஜனம் இல்ல, நல்சாட்சியும் இல்ல, வார்த்தையும் சரியில்லைன்னா நீங்களும் அப்படியாக தான் மாறுவீங்க. அதுல எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக என்னோட சேர்ந்து சங்கீதம் 34வது அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நான் சொல்றேனே, உங்களோட காரியத்தை தேவனுக்கு ஒப்பு வைங்க. என்ன வைங்க? ஒப்பு வைங்க. உங்களுக்கு தெரியலையா, உங்களால பார்க்க முடியல, உங்களால சிந்திக்க முடியல, உங்களால கேட்க முடியல, உங்க இருதயம் மரித்து போனதா, கடினமாக. அப்படின்னா சில பேர் பாருங்க, ஒரு சூழ்நிலை கடந்து போனா அந்த சூழ்நிலை அவங்க வந்து கட்டப்பட்டுருவாங்க, அந்த சூழ்நிலை அவங்க அடிமையா மாறிடுவாங்க. அந்த சூழ்நிலை விட்டு அவங்களால வெளியாக முடியாது, அவங்களால கடிந்து மின் செல்லவும் முடியாது, அவங்க வந்து கோ ஃபார்வர்ட் பண்ணவே முடியாது, மரித்து போனவர்களாக மாறிடுவாங்க. அந்த சூழ்நிலை அவங்க அகப்பட்டு அவங்க தத்தளித்துக் கொண்டு இருப்பாங்க. நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன், நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அங்கே முழங்காலிட்டு தேவனை கூப்பிடுங்க. கூப்பிட வேலையில உண்மையாக கூப்பிடுற மனுஷன் மத்தியில் தேவன் மறுபூத்திற்கு அருள் செய்கிறவராக இருக்கிறார். எத்தனை நம்ம கூப்பிட்டு தேவன் நம்மளுக்கு மறுபூத்திற்கு செஞ்சிருக்கிறாரு. எத்தனை நம்ம கூப்பிட்டு தேவன் நம்ம சூழ்நிலையை மாற்றி இருக்கிறாரு.
எத்தனை தடவை நம்ம தேவனை கூப்பிட்டு தேவன் நம்மளே மாற்றி இருக்கிறாரு, நம்மளோட தேவைகளை சந்திச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்ம கூடயே இருக்கிற தேவன்ங்க. இப்ப பிள்ளை சின்னதா இருந்தா, இப்ப வந்து 5-6 வயசு இருந்தா அந்த பிள்ளையை விட்டு இந்த தூரமா இருக்க முடியுங்களா? என்ன பண்ணுங்க, ஒண்ணு கூடயே போவோம், அது ஓடினாலும் பின்னாடியே போவோம், அது நடந்து போனாலும் அது கையை நம்மளே பிடிச்சிக்கலாம். அந்த பிள்ளை கூட பிடிக்காது, அது நம்மளை விட்டு ஓடதான் பார்ப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், விட்டு ஓடின பிள்ளையை பின்னாடியே துரத்தி போய் பிடிக்க பார்ப்போம். நம்ம வந்து நம்ம நடந்து போறோம்னா அந்த பிள்ளை நம்ம கையை விட்டுட்டு போவோம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், பிடிச்சி இழுத்து வச்சு கையை பிடிச்சி நடந்து கூட்டிட்டு போவோம். ஆமாங்கண்ணா, இதுதாங்க நீங்க செய்கிறது போலதான் நம்மளோட பிதாவாகிய தகப்பனாகிய நல்ல தகப்பன் நம்மளுக்கு செய்கிறாரு. ஆமென். அவர் நம்மளுக்கு செய்கிற தேவனா இருக்கிறாரு. சங்கீதம் 34:17. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். அந்த மறுபடியும் தேவன் வார்த்தை சொல்லுது, நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்கிறார். நீதிமான்கள். ஹல்லேலூயா. நான் நேத்து இப்படி சொல்லிதான் நான் ஆரம்பிச்சேன், நான் இப்ப சொல்றேன். விசுவாசிங்க நீங்களும் நான் நீதிமான் இந்த மேலையில. இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி என்னமா இருந்திருக்கலாம், என் சபைக்குள்ள வர்றதுக்கு முன்ன கூட நம்ம எப்படி என்னமா பேசி இருக்கலாம், என்னென்னமா செஞ்சுட்டு வந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு தேவனோட வார்த்தை கேட்ட நம்மள ஒப்பு கொடுக்கணும் தேவன்கிட்ட. நீங்க ஒப்பு கொடுத்து உங்களை பழையவைகளை நினைக்காம, உங்களை பழைய கிரைகளை நினைக்காம, உங்களை பழைய மனுஷனை பழைய வாழ்க்கையை நினைக்காம, ஏன்னா அதை நினைச்சு பார்த்தா அது வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்கும். நம்மளால அதை திரும்பி நினைத்து பார்க்க முடியாது. தேவன் சொல்றாரு, கடந்து வந்ததை நினைத்து பார்க்காதீங்க. ஏன்னா நீங்க நினைத்து பார்க்கும் போது அது உங்களை எழுப்ப செய்யாது, அது உங்களை சோர்வடைக்க தான் செய்யும். அது உங்களை கம்பீரமாக கிறிஸ்துக்குள்ளாக கம்பீரமாக உங்களை நடக்க செய்யாது, அது உங்களை அவமானத்துல தலை குனிய தான் செய்யும். ஹல்லேலூயா. ஆமாங்க தானே, ஆமாங்க தானே. நான் சில டைம் இப்படிதான், எனக்கு சிலவங்க பார்க்க கூடாதுன்னு நான் முடிவு எடுத்து பார்க்க கூடாது. ஆனா அதை நான் தடை செய்வேன். தேவன் சொல்லுவாங்க, இதுக்கப்புறம் நான் இந்த மனுஷர்களை பார்க்க கூடாது, ஆனா அவங்க நல்லா இருக்கட்டும். ஏன் பார்த்தா நம்மளுக்கு என்னது வேதனை இல்லையா? வேதனை தாங்க. ஆனா ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. சோ நீதிமானை கூப்பிடுறது அவர் கேட்கிறாரு. நீங்க நீதிமானா இருக்கணும். நீங்க நீதிமானா இருந்தாதான் தேவன் கேட்பாரு. நீங்க அநியாயம் அட்டூழியம் பாவத்தை செய்து கொண்டு பரிசுத்த வாழ்க்கை இல்லாம, தேவனுக்கு சாட்சியாக இல்லாம, உங்களோட கிரியை நிமித்தம் உங்க வார்த்தை நிமித்தம் இயேசுவோட நாமம் தூஷிக்கப்படுறதா இருந்து நீங்க தேவனுக்கு கூப்பிட்டா எப்படி தேவன் கேட்பாரு? ஆமாங்க தானே. எப்படி தேவன் கேட்பாரு? எதுக்கு தெரியுமா தேவனோட வார்த்தை போதிக்கிறோம்? இந்த வார்த்தை தாங்க உங்களை மன திரும்ப செய்யணும், உங்களை வந்து சிந்திக்க வைக்கணும். இன்னும் நான் தேவனுக்குள்ளாக எப்படி மென்மேலுவனாக மாறணும், என்னோட வார்த்தை, என்னோட பேச்சு, என்னோட தோற்றம் எப்படி கிறிஸ்துக்குள்ளாக கிறிஸ்து வெளிப்படுத்துறதாக இருக்கணும். ஆனாதான் சாமுவேல்ட்ட தேவன் சொல்ற, மனுஷனும் வெளியாரங்கத்தை பார்க்கிறார், தேவனும். அப்படின்னா இருதயம்தான் சிஸ்டர் முக்கியம், வெளியாரங்க முக்கியம் இல்லைங்க. தேவனே சொல்லிட்டாரு. அப்படிங்களா? யார் அந்த வார்த்தை சொன்ன? தேவன் தானே சாமுவேல்கிட்ட பேசினாரு. மனுஷனும் வெளியாரங்கத்தை பார்க்கிறார், நானும் இருதயத்தை பார்க்கிறேன். அல்லேலூயா. தேவன் உங்க இருதயத்தை பார்க்கிறாரு, மனுஷர்களும் உங்க வெளியாரங்கத்தை பார்த்து இயேசுவை பார்க்கறாங்க. அல்லேலூயா. அப்போ உங்களோட இருதயமும் தேவனுக்கு சாட்சியா இருக்கணும், வெளியவும் சாட்சியாக இருக்கணும். ஏன்னா நீங்க யாரை வெளிப்படுத்துறீங்க? இயேசுவை வெளிப்படுத்துறீங்க. நீங்க யாரோட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க? இயேசுவோட. இயேசு அன்றைக்கு நம்மளுக்காக மரிக்கலனா, மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழலனா, நம்மளுக்கு இவ்வளவு பெரிய விடுதலை பெற்ற வாழ்க்கை நம்மளுக்கு உண்டா? அல்லேலூயா. வருகிற ஒவ்வொரு பிரச்சனையும் போராட்டத்தையும் பனி போல நம்ம கடந்து வரோம். அல்லேலூயா. கடந்து வந்தவங்க அதை உணர்வாங்க. பனி போல கடந்து வரும். நான் எதிர்ப்பில் பத்தி பேசும்போது நான் ஒரு காரியத்தை சொல்லலாம்னு நினைச்சேன். திருப்பி வரேன் லேடிஸா, கோச்சிக்காதீங்க. நான் உண்மையை தான் சொல்றேன், உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்க. சில டைம் உண்மையை சொல்லும் போது கடவுள் பத்தி நான் உண்மையை சொன்னா சில பேருக்கு கோவம் வந்துடும். ஆனா அதுதான் உண்மை, ஏற்றுக்கொள்ள முடியாது.
ஆமாம் சிஸ்டர், கோவம் வந்துடும். இது நான் படியில இறங்குறேன், ஒரு பெரிய ஞானவான் இன்னொரு ஞானி கிட்ட கேட்கறாங்க, ஏன் பெண்கள் ரொம்ப சீக்கிரமா உணர்ச்சி அவசரப்படுறாங்க? ஏன் பெண்கள் அரைச்சு கேட்டீங்களா இந்த கேள்விய? நான் என் காது மட்டும் தான் கேட்டுச்சு, பேசினவரும் கேட்டவங்களும் நான் மட்டும். ஏன்னா அந்த ஞானி பார்க்கல, நான் படிய வருது. அல்லேலூயா. பெண்கள் ஏன் சீக்கிரமா இது நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கு, நான் பதில் கொடுத்துட்டுமா? ஆண்களா இருக்கிற கண்டிப்பா நிறைய பேருக்கு கேளுங்க, எதுக்கு எடுத்தா தொட்டா திரும்பி மாதிரி அழுகுது, எதுக்கு எடுத்தா இமோஷனலா, எதுக்கு எடுத்தா கத்துது, எதுக்கு எடுத்தா கோவப்படுது, எதுக்கு எடுத்தா சுருங்கி போயிருது, அப்புறம் அமைதி ஆயிருது. அமைதியா இருந்தா தெரிஞ்ச கோவம், அது என்னோட ஸ்டைல். ஏன் ஆயிருது? ஐயோ, இப்ப ஆண்களும் இருக்கீங்க, உங்களே கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஆண்கள் ஒரு நேரத்துல 1-2 தான் சிந்திப்பீங்க. 1-2 சிந்திக்கிறதுனால சீக்கிரமா தீர்வு கிடைச்சிடும். ஆனா பெண்கள் அதுக்கு 1 சிந்திக்காதீங்க, 2 20 வச்சிருப்பாங்க. இப்ப இதுக்கு தீர்வு எப்படி காண்றது? 20 இருக்கும், ஆண்கிட்ட 2 தான் இருக்கும். 2 பிரச்சனை. அவங்க எப்படி, அவங்க வந்து கூல் மேன் இஸ் ஆல்வேஸ் கூல், ரொம்ப வச்சுக்க மாட்டாங்க. 2 வச்சுட்டு அந்த 2க்கே தீர்வு கிடையாது. ஆனா 10 பின்னாடி இருக்கிறது தெரியாது. ஆனா பெண்கள் அப்படி இல்லை, அவங்க சூப்பர் பவர் கொஞ்சம். 20 வச்சுட்டு ஒரே நேரத்துல 20க்கும் கேள்வி தேடுவாங்க பாருங்க. 1-2 நடந்துரும், 5 நடந்துரும், 7 நடந்துரும், அதுக்கட்டி மத்ததெல்லாம் போய்கிட்டே இருக்கும். அதனாலதான் நீங்க ரொம்ப இமோஷனலா ஆயிடும். புரியுதுங்களா? அது நீங்களும் வந்து ஏதாச்சும் ஒண்ணு கொடுத்தீங்கன்னா அது 21 மாறிடுது. என்னவா மாறிடுது? 21 மாதிரி. இதுக்கு மேல யாரும் இந்த கேள்வி கேட்க மாட்டேன்னு நினைக்கிறேன். கேட்டவருக்கு பதில் கிடைச்சிருக்கோம். 21 மாறிடுது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தேவன் வைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. எது குறிச்சும் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. அல்லேலூயா. எது குறிச்சும் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. அன்னாள் ஜெபித்தா, தேவன் ஜெபத்தை கேட்டார். எஸ்தர் ஜெபித்தா, தேவன் ஜெபத்தை கேட்டாரு. போல் சீலாவும் சிறைசாலையில தேவனை ஆராதிச்சாங்க. அதே சமயத்துல ஒரு கூட்ட ஜனங்கள் போல் சீலாக்காக வீட்டுல உட்காந்து ஜெபம் பண்ணாங்க. தேவன் ஜெபத்தை கேட்டு சிறைசாலை கதவை திறந்தாரு. அண்ணாள் ஒரு பிள்ளையை தான் கேட்டார், சாமியல. ஆனா தேவன் மேற்கொண்டு 5 பிள்ளையை கொடுத்தார். 6 பிள்ளையாக அவர் சுகந்தெடுத்து கொண்டார். எஸ்தரு ஜெபிச்சா, உபவாசம் விட்டு ஜெபித்தா, அந்த தேசத்தை அவர் பாதுகாத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கெத்செமனி தோட்டத்துல போய் ஜெபித்தாரு. அல்லேலூயா. அவர் போய் ஜெபித்தாரு, இந்த வேதனையை விட்டு நீக்கி போட செய்ய. தேவன் பயப்படல, ஏன்னா அவர் மாம்சத்துல இருக்கிறாரு இல்லைங்களா. அந்த நேரத்துல அந்த வேதனை எப்படி என்று அவர் அறிகிறாரு. ஒண்ணு கடந்து போலான தேவன் அறிகிறாரு. இதை உங்களோட சித்தமானால் என்னை விட்டு நீக்கி போடுங்க. இயேசு கிறிஸ்து சொல்ல, இந்த பாடல இருந்து என்னை விடுதலை ஆக்கிருங்க. அப்படி கேட்கல, கூடுமானால் இது என்னை விட்டு நீக்கி போடுங்க. பலத்தோட தைரியத்தோட நான் கடந்து வரணும். பயந்து போவாதீங்க. நம்ம தேவன் பயப்படுகிற தேவன் இல்ல. அவரே எவ்வளவு பெரியவர் தெரியுங்களா? அவர் எவ்வளவு தைரியசாலி தெரியுங்களா? அவர் எவ்வளவு கான்பிடன்ட் தெரியுங்களா? அதே நம்பிக்கை, அதே தைரியம் நம்மளுக்கும் இருக்கணும். எல்லாம் போராட்டத்தை கடந்து வர்றதுக்கு. எல்லாம் சும்மாங்க. உலகம் யாரோட அதிகாரத்துக்குள்ள இருக்கு? பிசாசின் அதிகாரம். இது நம்மளோட குடியிருப்பு இல்ல. நம்மளோட குடியிருப்பு எங்க? We are not a permanent citizenship in this world. இது பிசாசின் அதிகாரத்துல இருக்கு. நம்மளுடைய நிரந்தரமான குடியிருப்பு பரலோகத்துல இருக்கு. அல்லேலூயா. இங்க வந்து நம்மளை வேதனைப்படுத்துறதுக்கோ நம்மளை துன்பப்படுத்துறதுக்கோ பிசாசு அநேக காரியம் வைத்திருப்பான். ஆனா நீங்க எப்பொழுதும் நினைக்கணும், நான் தேவனோட பிள்ளை, விடுதலை ஆக்குற தேவனோட பிள்ளை, என்னை கைவிடாத தேவனுடைய பிள்ளை, என்னை விட்டு விலகாத தேவனுடைய பிள்ளை, எல்லா நேரத்திலும் என் கூட துணையாக நிக்கிற தேவனுடைய பிள்ளை. எவன் ஒருவன் எனக்காக இருந்து நிற்க முடியும் தேவனை பட்சத்தில் இருக்கும் போது. நீங்க அதை யோசிங்க. இதுக்கு தாங்க தேவனோட வார்த்தை நம்மளை பலப்படுத்திருக்கோம், நம்மளை உற்சாகப்படுத்திருக்கோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசமா இருங்க. நீங்க வணங்குகிற, நீங்க ஆராதிக்கிற தேவன் மேல விசுவாசமா இருங்க. அதான் ஷாத்ராக் மேஷாக் அபிடேகோ சொன்னாரு,
நீ வச்சிருக்க அந்த பொருட்களை நாங்க வணங்க மாட்டோம். நாங்க ஆராதிக்கிற தேவனை எங்களை கைவிட்டாலும் நாங்க அதை வணங்க மாட்டோம். அங்க அவிசுவாசத்தை பார்க்காதீங்க. ஏன் அவங்க அப்படி சொன்னாங்க? அப்புறம் அந்த தேவனை காப்பாற்றாம போயிடும். இல்ல, அவங்க வேற சிந்தில. ஏன்னா ஒரு தமிழ் வார்த்தை நம்ம பேசும்போது அது ஸ்லோவா பேசினா வேற புரியும் இல்லையா, ஃபாஸ்டா பேசினா வேற புரியும் இல்லையா. அவங்க விசுவாசம் சொல்றாங்க, நாங்க ஆராதிக்கிற தேவன் எங்களை கைவிடாமல் போனா நாங்க வணங்க மாட்டோம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க வணங்குற தேவன் உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கைவிடாத தேவன். ஆமென். சில காரியத்தை நம்ம வாழ்க்கை அனுமதிக்கிறார்னா அவர் உங்க வாழ்க்கையில மகிமையான காரியத்தை செய்ய போறாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு உள்ள பிரசங்கத்துடைய தலைப்பு கர்த்தர் சில காரியங்களை அனுபவிப்பார் ஆனால் கைவிட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. சில காரியங்கள் நாம் கடந்து போனாலும் அந்த காரியத்துல கர்த்தர் நம்மளோட கூட தான் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சீடர்கள் காத்தும் புயலும் பார்த்தபோது இயேசு அந்த படகுல தான் இருந்தார். இயேசு விட்டு விலகல. ஆமென். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. பிரச்சனைகளை நாம் கடந்து போக முடியும். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை விசுவாசித்தீர்கள்னா தேவனுடைய மகிமை காண்பீர்கள். சில காரியங்கள் சொன்னாங்க பெண்களை குறித்து, கணவர் குறித்து. நான் கணவருக்கு பெண்களுக்கும் ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். கர்த்தரை ருசித்து பாருங்க, நீங்க பொண்ணாக விளங்குவீங்க. ஆண்டவர் விசுவாசிங்க. நம்ம கணவரை பார்க்கறதுனால மனைவி பார்க்கறதுனால நான் சொன்னேன், நீங்க விடுதலையே ஆக முடியாது. என்னோட அனுபவத்துல சொல்றேன். அவன் தீர்த்தியாக செய்கிறேன். அதுக்காக கவனிங்க. என்னன்னு இப்பதான் 20 வயசு, அதுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கிறேன். ஐயா, நம்ம மனைவியை பார்த்தோமா, மனைவியோடைய கேரக்டரை பார்த்தோமா, முடியுமா? மாற முடியுமா? முடியாது. மனைவி கணவருடைய கேரக்டரை பார்த்தா மாற முடியுமாக்கா? முடியாது. ஆனா நீங்களும் நானும் இயேசுவை பார்த்தா நம்ம மாற முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை மாற்றுவார். அவன் கண்களை மூடி நம்ம இந்த கூட்டத்தை மடிக்க போகிறோம். எழுத்து வண்ணமாய் ஒரே ஒரு பாடலை, உமது முகத்தை பார்த்து ஆண்டவரே நான் பார்க்கிறேன் என்று சொல்லி அந்த பாடலை கைகளை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்தினே இந்த இடத்தை விட்டு நாம் கடந்து போகிறோம். தேவனை ஆராதிங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நிச்சயமாக கர்த்தர் நம்மளுக்கு சமாதானத்தோடு இந்த ஆராதனையை கர்த்தர் நம்மளை கொண்டு போவாராக. ஜெபிப்பி பாடி நாம் படிப்போமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமது இருமுகம் பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை.
பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாது என்று ஆண்டவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். ஒன்றும் தேவன் நம்மை அணுகாதபடி, நம்மளை சேதப்படுத்தாதபடி பிரியமானவர்களே, இயேசு ரொம்ப நல்லவர். நீங்க மனசுல இயேசுவை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்க மனசுக்குள்ள இயேசு வந்துட்டாருன்னா, நான் சொல்றேன், வசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்க எல்லாரும் என் இடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். நீங்க உண்மையா ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறணும்னு சொல்லி நீங்க விரும்புனீங்கன்னா, உங்க கவலைகள் எல்லாம் இன்றைக்கு இந்த சமூகத்துல ஆண்டவர் மேல வைச்சிருங்க. ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, என் பாரங்கள் எல்லாம் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டு, ஆண்டவரே இனி அதை குறித்து நான் சிந்திக்கவோ, அதை குறித்து பேசவோ, அதை டீல் பண்ணவோ நான் செய்ய மாட்டேன். இதை நீங்க நேர்த்தியாய் தயவாய் செய்து முடிங்கன்னு சொல்லுங்க. நீங்க ஆண்டவர் நேசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த சமூகத்துல ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து பாருங்க. இங்க இருந்து நீங்க புறப்பட்டு போகும்போது ஒரு புதிய பலனை, ஒரு புதிய நம்பிக்கைய, உங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். நான் விசுவாசிக்கிறேன், தேவன் உங்கள் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் உங்க கூட இருக்கிறார். தேவன் உங்க கூட இருக்கிறார். சகோதரியே, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். சகோதரனே, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம், சமாதானத்தோடு என்னை நடத்து ஆண்டவர். சமாதானத்தோடு என்னை கொண்டு போங்க ஆண்டவர். வீட்டுக்கு நான் போகும்போது கவலை கண்ணீர் வேண்டாம் ஆண்டவரே, சோர்வோடு வேண்டாம். சமாதானத்தோடு கொண்டு போங்க சொல்லு. இனி வருடங்கள் என்னை வழுவாமல் காத்தீரையா, வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா. அறிக்கை செய்வோமாக.
என்னை தாங்கினோம் சிறகாலை ஓடி காத்திட்டே நன்றி இயேசுவே. சமாதானத்தோடு போங்க. தேவன் நிச்சயமாய் அற்புதம் செய்வார். நிச்சயமாய் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். நன்றி நன்றி ஆமாண்டவரே. ஜெபம் செய்வோமா. எங்களை நேசிக்கும் மிக நல்ல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில ஒரு குறை இல்லாமல் எங்களை நடத்துங்க. எங்கள் குறைகள், குற்றங்கள், தவறுகளை மன்னிங்க. பொறாமை எங்களுக்குள்ள இல்லாதபடி ஆண்டவரே எடுத்து போடுங்க. கர்த்தருக்கு முன்பாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்மைப்படுகிறோம். ஆண்டவரே எங்களுக்கு நன்மைகளை நீர் உண்டாக்குங்க. எங்களுடைய தடைகளை உடைத்து எறியுங்க. எங்களோட பொல்லாத வழிகளை விட்டு விளக்குங்க. அது மட்டுமல்ல, சகோதரி கர்த்தர் சொல்ற வார்த்தை, உனக்கு விரோதமாய் பேசின வார்த்தைகள் ஒன்றும் அது வாய்க்காமல் போகும். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. சகோதரிய நல்ல கவனமாய் கேளுங்க. நீ எப்படி வாழ்றன்னு உன்னை பார்த்து சொன்னாங்க. நீ எப்படி சந்தோஷமா இருக்கிறன்னு நான் பார்க்கிறேன் என்று சொன்னாங்க. நீ பாரு, நீ நடு ரோட்டுல நிக்கிறியா இல்லை என்று சொன்னாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னோட கூட இருக்கும் போது உலகம் உன்னை மேற்கொள்ள முடியாது. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இஸ்ரவேலையே ஆசீர்வதித்த தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னா உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அவர்கள் சொன்னதுக்கு மேலாய் கர்த்தர் வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். சொல்லுங்க, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். சொல்லுங்க, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். வெட்கத்துக்கு பதிலாய், அவமானங்களுக்கு பதிலாய், உனக்கு நிற்கிற உனக்கு வந்த நிந்தைக்கு பதிலாய் கர்த்தர் அவர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உனக்கு வைத்திருக்கிறார். நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு கேட்ட வார்த்தை, சில போராட்டங்கள், சில காரியங்கள், உபத்திரங்கள் வந்தாலும் ஆனா கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார், கைவிட மாட்டார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையிலும் ஐக்கியத்தினால எங்களை பலப்படுத்தினதுக்கு நன்றி. இந்த கூட்டத்தை ஆசீர்வதிக்க நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க. அது மட்டுமல்ல, புதிதாக வந்திருக்கிற இந்த சகோதரன் சகோதரி உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேவ அன்பை, தேவனுடைய சமாதானத்தை இவர்கள் மத்தியில் கர்த்தர் தருவீராக. இவர்களுடைய ஆத்துமாக்களை நிலமுள்ளதாய் மாற்றுங்க. அந்த ஆத்துமாக்குள்ள தேவனுடைய கனிகள், ஆண்டவரே, தேவனுடைய அன்பு, தேவனுடைய சமாதானம், ஆவிக்குரிய வரங்களை கர்த்தர் உண்டாக்குங்க. இந்த குடும்பத்தை நாங்கள் ஒரு குடும்பமாய், இந்த சகோதரனையும் சகோதரியும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த கூட்டத்தை ஆசீர்வதிங்க. இந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வாலிபர்களை ஆசீர்வதிங்க. கணவன் மனைவிகளை ஆசீர்வதிங்க. இந்த சபையோட ஊழியர்களை ஆசீர்வதிங்க. இந்த மேற்பனை ஆசீர்வதிங்க. உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறீங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. நம்மளுடைய வாக்குத்தத்தத்தை சேர்ந்து நாம் படிப்போமாங்க. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 10:11. கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக சேர்ந்து சொல்லுவோம். ஆமென். ஆமென். கைகள் தட்டி தேவனை நல்லவர். நீங்கள்
நீங்கள் யாவரும் அமரலாம். கர்த்தர் நல்லவர். ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு, வருகிற புதன்கிழமை நம்மளுக்கு வந்து ப்ரே மீட்டிங். ஆனாலும் நாங்கள் ப்ரே மீட்டிங் இந்த ஹாலிடேனால நம்ம இந்த ப்ரே